எப்பவுமே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றதுல டவுட்டே இல்ல. ரேட் பத்தி கவலை இல்ல, சட்னி சாம்பார் கவலை இல்ல, இட்லி தோசை சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கும். நாங்க ரெகுலரா இங்க தான் வரோம். அங்க வீட்டுக்கு வந்தோம்னா இங்க இட்லி சாப்பிட்டு இங்க தான். எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்க? நான் இங்க வந்ததுல இங்க தான் சாப்பிடுறேன். எல்லாம் சூப்பரா இருக்கும். என்னோட கதை ரொம்ப சோகமான கதைமா. நான் ரொம்ப கஷ்டத்துல தான் நான் இந்த இதுக்கே வந்தேன். நான் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து செம்ம வெயில் அதிகமா இருக்கு. 2 நாள் முன்னாடி மழை பெஞ்சது, கொஞ்சம் கூலிங்கா இருந்தது. இன்னைக்கு காலையில செம்ம வெயிலா இருக்கு. நம்ம வெயிலோட போராடணும் அப்படின்னா இளநீர், நுங்கு, இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் நிறைய சாப்பிடணும். நீங்க நல்லா இருந்தாதான் நானும் நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடுல புஷ்பா அக்கா கடை. இது வந்து கரெக்டான லேண்ட்மார்க், ஜெய் பார்க்குக்கு வெளியிலேயே இருக்கும். எப்பவுமே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றதுல டவுட்டே இல்ல, அப்படிதான் இருக்கும் இந்த வீடியோவும். நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். அந்த அக்காவும் பேசுறேன்னு சொல்றாங்க. அப்படியே வாங்க போய் சாப்பிடலாம். போங்க, நான் வர்றேன், போங்க. நான் எப்படின்னா இருக்கும் டேஸ்ட்? நல்லா இருக்குமா. நாங்க ரெகுலரா இங்க தான் வரோம். அங்க வீட்டுக்கு முடிச்சுட்டு வந்தோம்னா இங்க இட்லி சாப்பிட்டு இங்க தான். டெய்லியும் இங்க தான் சாப்பிடுறோம். ஒரு ஒருத்தர் லீவ்ல இருக்காங்க, இன்னும் வருவாங்க ஆளுங்க. 2-3 பேர் லீவ்ல போட்டுருக்காங்க. இப்ப நாளைக்கு வந்துவாங்க எல்லாரும். இங்க ரெகுலரா என்னென்ன சாப்பிடுவீங்க? இட்லி, தோசை, பொங்கல், சல்லடை, எல்லா ஐட்டமும் போட்டுருக்காங்க. நைட் ஷீட் பாத்துட்டு வந்து இங்கதான் சாப்பிடுவீங்க? நைட்டுல சரி, பகலையும் சரி, வந்தோம்னா இங்க வந்து சாப்பிட்டுருவோம். எப்படின்னா இப்போ வெயில்லாம் அதிகமா இருக்குல்ல, ஆமா, அத பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க. எதுவும் சொல்றது, உடம்புலாம் புண்ணு ஆயிருக்கு. ஏன்னா நீங்க வந்து இந்த வேலை செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இப்ப வந்து எனக்கு உடம்பு முடியாம இருக்கேன். இங்க உடம்பு முடியாம இங்க கொஞ்சம் இதுல பிரெயின்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. நிறைய சூழ்நிலை இருக்கு. நிறைய சூழ்நிலைனால நான் இந்த இடத்துல வந்து இங்க கத்துக்கிட்டேன். அதுக்கு உடம்பு சரியானனால இந்த வேலை எல்லாம் எப்படின்னா இருக்கு இந்த ஏரியால? இங்க நார்மல் தான்மா. இந்த ரொம்ப அதிகமாலாம் சொல்ல முடியாது, நார்மல் ரேட் தான். ஒரு சில கடையில வந்து நிறைய பெரிய கடையில எல்லாம் நிறைய இதுவா இருக்கும். இந்த டேஸ்டும் சரி, ரேட்டும் சரி, நார்மல் தான். என்ன டைம் வந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க எப்ப இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க இங்க இருந்தாங்கன்னா இங்கதான் சாப்பிடும். டிஃபன் டேஸ்ட் எப்படி இருக்கும்? எப்பவுமே இங்க தான் சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்கும். ரெகுலரா என்ன சாப்பிடுவீங்க? வந்தா ஏதோ இட்லி, இல்லை தோசை, பூரி, இன்னும் முட்டை தோசை, ஏதோ ஒன்று சார். எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்க? நான் இங்க வந்ததுல இங்க தான் சாப்பிடுவேன். கடை போட்டதுல நீங்க தான் ஆமா, எல்லாம் சூப்பரா இருக்கும். ரேட் மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்க நார்மலா தான் இருக்கும். நார்மலா இருக்கும். டெய்லியுமே இங்க தான் சாப்பிடுவீங்களா? ஏதோ வேலைக்கு எங்கேயோ போறோம்னா தான் சாப்பிட்டு போவேன். வீடு இங்க தான் இருக்கு? வீடு சேலம். இப்போ இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்கீங்களா? இங்க வந்து ஸ்டே ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னா? சூப்பரா இருக்கும். டேஸ்ட் குறை கிடையாது, நல்லா இருக்கும். இந்த குறை கிடையாது. சட்னி, சாம்பார் எல்லாம் சூப்பரா இருக்கும். தோசை எல்லாம் சூப்பரா இருக்கும். இட்லி சூப்பரா இருக்கும். வெள்ளை மனுஷன் அவங்களுக்கு. நல்ல மனசா? வெள்ளை மனுஷன். வெள்ளை மனசா? நான் எவ்வளவு நாளா சாப்பிட்டுருவீங்க? 2-3 வருஷம் சாப்பிடுவோம். எனி டைம் இங்கே தான், காலையில் இங்கே தான் கடை சரக்கு போட்டு இங்கே சாப்பிட்டு போவோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. காய்கறி தான். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? காய்கறி வியாபாரம் பண்றீங்க. நான் இங்க நிறைய கடை இருக்குல்ல, இந்த கடையில ரேட் எப்படி இருக்கு? நார்மலாக தான். இங்கே போனால் கம்மியாக தான் சார். காசு சாப்பிட்டு போகலாம், கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இந்த கவலை கிடையாது. காசு இல்லைன்னு கவலை வந்து சாப்பிடுவோம், நாளைக்கு கொடுத்துக்கலாம். ரேட்டு கம்மி தான். ரேட்டு பற்றி கவலை இல்லை, சட்னி சாம்பார் கவலை இல்லை, இட்லி தோசை சூப்பராக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். காசு இல்லையா, சாப்பிடுவோம், நாளைக்கு காசு கொடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. எப்படின்னா வெயிலுக்கு காய்கறி எல்லாம் வழி இல்லை. வீட்டில் வெறுப்பாக இருக்கும். வீட்டில் சண்டை போய் சண்டை வரும். வீட்டில் இருந்தா போன மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் போய் ஃப்ரீயாக இருக்கலாம். மக்கள் பார்த்த மாதிரி இருக்கும். நான் ஓடி போயிருக்கேன். உங்க பேருக்கா? என் பேர் புஷ்பாமா. நான் ஒரு 12-13 வருஷமா வியாபாரம் பண்றேம்மா. இங்க எல்லாம் ஃபுல்லாவே வெறும் முள்ளு கடை தான் இருந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க டிஃபன் கடை போட்டேன். அடுத்து ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு, அவங்க அடுத்தது போட்டாங்க. அப்புறம் அந்த ஏரியா எல்லாம் டெவலப் ஆச்சு. 15 வருஷமா இது பண்றேன். முதல்ல கூழ் வியாபாரம் பண்ணேன் ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் டிஃபன் கடை போட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லம்மா. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன் இந்த கடையை வச்சுதான். அவன் இடையில இப்பதான் ஒரு 2 வருஷம் வருமா இறந்துட்டான். நான் தான் இதுல கஷ்டப்பட்டு நான் தான் என் பசங்களை பார்த்தவன். சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான், அவனும் கல்யாணம் பண்ணல, அவன் வேலைக்கு போறான். என்னோட தேவைக்கு நான் கடை போட்டாதான் எனக்கு பசங்களெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். பையனும் இறந்துட்டான், பேர பசங்க இருக்கு, மருமக இருக்கா. அவளும் இது மாதிரி வேலை செய்யறதுல பழ வியாபாரம் தான் பண்றா. அவளும் என்ன மாதிரியே கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை காப்பாற்றணும். என்னோட கதையே ரொம்ப சோகமான கதைமா. எங்க வீட்டுக்காராலே எனக்கு பிரயோஜனம் கிடையாது, என் பிள்ளைங்களாலே எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அதாவது வருமானம் இல்லை என் பையனுக்கு, அவ்வளவுதான். உழைக்க மாட்டோம். இந்த கடை தான் எனக்கு வாழ்க்கை. இன்னும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணல, 32 வயசு ஆகுது. நான் வாடகை வீட்டுல தான் இப்போதைக்கு இருக்கேன். வீடு கட்டினா பாதியிலே அப்படியே நிற்கிடுமா. அந்த வீட்டு வேலையை வேலை ஆரம்பிச்சு அந்த வீடை கட்டிட்டு அப்புறம் பையனுக்கு கல்யாணம் பண்ணான்னு ஐடியா பண்ணின்னு இருக்குமா. அதுக்கு எனக்கு கடவுளுக்கு இன்னும் கருணை காட்டல. இந்த கஷ்டப்பட்டு தான் எனக்கு இன்னும் உழைக்கணும்னு இருக்குதுமா. எனக்கு
வீடை கட்டி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், இதெல்லாம் எடுத்து யாரு கட்டுது? ஒருவேளை போட்டா போடுறானுங்க, இல்லைன்னா போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு வீட்டு வேலை கூட கேட்டுக்கு போய் வீட்டோட கூட தங்கிடுவோம். அந்த ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறேன் நான் இப்போ. இப்படி உங்களால முடியலையா? கால் வந்து ரொம்ப இது. ஆமாம், அது சின்ன பகுதியில இருந்து அது போல வீங்கி போச்சு. அந்த கட்டடத்தை வேலைக்கு போகும்போது ஆணி குத்தி அது போல ஆச்சு. நிறைய டாக்டர் கிட்ட இட்டுன்னு பண்ணாரு எங்க வீட்டுக்காரு. அப்போ சரியாகல. கொசு கடியிலே வந்துன்னா கொசு கடிச்சுன்னா அதிகமா வீங்கி போயிடும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி முடியாம ஆயிடுறது. நடக்க முடியாம 3 நாள் 4 நாள் படுத்து படுக்க ஆயிடுவேன். நான் ரொம்ப கஷ்டத்துல தான் நான் இந்த இதுக்கே வந்தேன். நான் ஃபைனலா நான் ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இட்லி, ஒரு பூரி, தோசை, சாம்பார் வடை வாங்கியிருக்கேன். இந்த கடையில சாம்பார் வடை தாங்க ஸ்பெஷலே. வெயில் அடிக்குதுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப மழைலாம் தூருது. வீடியோல தெரியுமான்னு தெரியல, ஆனா வெயில் கம்மியாயிடுச்சு, அது நமக்கு போதும்ல. முதல்ல சாம்பார் வடையில இருந்து போலாம். நான் நிறைய ரோட் சைட் கடையில சாப்பிட்டுருக்கேங்க, ஆனா சாம்பார் வடை வந்து இந்த கடையில தான் நான் சாப்பிட போறேன். ஹோட்டல்ல யூஸ்வலா சாம்பார் வடை, தயிர் வடை எல்லாமே கிடைக்கும். இந்த கடையில வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சாம்பார் வடை கேட்டிருக்காங்களாம், அதனால அவங்களுக்காக ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்க கஸ்டமர்ஸ்க்காக ஸ்பெஷலா கொடுக்குறாங்க. வடை பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கு. சாம்பார்ல செம்மையா ஊறி இருக்கு, பார்த்தாலே தெரியும். அப்படியே இத சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கும் ஃபீல். எனக்கு சாம்பார் வடை, தயிர் வடை எல்லாம் யூஸ்வலா ரொம்ப பிடிக்கும். அவங்க மார்னிங் சீக்கிரமாவே போட்டிருப்பாங்க போல, அதனால சாம்பார்ல ஊறி செம்ம பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு அந்த வடை. நான் வீடியோ எடுக்கும் போது மழை செம்மையா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மைண்டுக்குள்ள தக்கச்சுப்பு தக்கச்சு அந்த பாட்டு தான் கேட்டுச்சு. லிரிக்ஸ் தெரியல, எடிட்டர் போட்டுக்கோப்பா. இந்த கடையில வந்து பூரி நல்லா போகுது. நிறைய பேர் பார்சலும் வாங்கிட்டு போறாங்க, சாப்பிடவும் செய்யறாங்க. அடுத்ததான் அந்த பூரியை தான் சாப்பிடலாம். பூரி வந்து சுட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க, காலி ஆகிக்கிட்டே இருக்குங்க. பூரி கூட உருளைக்கிழங்கு கொடுக்குறாங்க. உருளைக்கிழங்குல பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்காங்க. பூரி நல்லா சாஃப்டா இருக்கு. கோதுமை மாவுல தான் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஒரு செட்டு பூரி 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வருத்தம் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு செட்டு பூரி சாப்பிட்டாலே எனக்குலாம் போதும். பெரிய பைட்டா பிரிச்சுட்டேன். அப்படியே ரொம்ப நான் கடிக்கல, சாஃப்டா இருக்கு. அப்படியே உள்ள இறங்குதுங்க நல்லா. கண்டிப்பா அந்த பூரியை வந்து எல்லாரும் எதுக்கு வாங்குறாங்கன்னு இப்ப தெரியுது. எல்லாம் கூட சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. உங்க காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா தான் போட்டிருக்காங்க, ஆனா காரம் நல்லாவே தெரியுது. 6 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இட்லிய. வடையும் அதே ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க, 6 ரூபாய்க்கு. சாம்பார் வடைக்கு வந்து எக்ஸ்ட்ராலாம் சார்ஜ் பண்ணல, அதே பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கார சட்னி வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த கடையில கார சட்னியோட சாப்பிடலாம். செம்மையா இருக்கு. சுருன்னு காரம் ஏறுது. இந்த மலைக்கு வந்து காரமா சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா காலையில ஓப்பனிங் அப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்னது வந்து கடவுளுக்கு கேட்டுருச்சு போல, அதனால உடனே மழை பெஞ்சிருச்சு. கார சட்னி வேற லெவலா இருக்கு. காஞ்ச மிளகாலாம் நல்லா தூக்கலா போட்டு அரைச்சிருக்காங்க. இந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட், காரம் இது எல்லாமே செம்மையா இருக்குங்க. இட்லிக்கு வந்து சாம்பாரே வேணாம், இந்த கார சட்னியை வச்சு சாப்பிடலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. தேங்காய் எல்லாம் போடல, வெறும் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க. கொஞ்சம் தாளிப்பு போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் அந்த தாளிப்போட ஃபிளேவர் நல்லா இருக்கு. வேற லெவல். அடுத்ததான் முட்டை தோசை தான் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. 2 முட்டை வேற போடுறாங்க. நான் கூட 30 ரூபாயா அப்படின்னு கண்ணு பிதுங்கிச்சு. ஆனா 2 முட்டைக்கு செம்ம ஒர்த்து தான். இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே எனக்கு தெரிஞ்சு போதும். தேங்காய் சட்னி தான், அதை தான் ஊத்திட்டு வந்திருக்கேன் முட்டை தோசைக்கு. தேங்காய் சட்னி தண்ணியா தான் இருக்கு. தண்ணியா இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வெறும் தேங்காவை போட்டுதான் அரைச்சிருக்காங்க. கொச்சக்கல்ல கம்மியா போட்டிருக்காங்க. பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலா இருக்கு. முட்டை தோசைனா செம்மையா இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தான் தோணுது. எனக்கு வந்து தேங்காய் சட்னியோட கார சட்னியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சாம்பாருமே நல்லா இருக்குங்க. சாம்பார் வந்து நான் டிஃபன் கொடுக்கு இந்த சிறுபருப்பு சாம்பார் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கல, நான் திரும்ப போய் கார சட்னி தான் வாங்க போறேன். இருங்க வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த கார சட்னி தாங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கு. சாம்பாரும் கார சட்னியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பதான் அந்த முட்டை தோசையோட பினிஷிங்கே சூப்பரா இருக்கு. ஏன்னா கார சட்னியே சாம்பார் சாப்பிடலையேன்னு கேட்க கூடாதுல்ல, அதெல்லாம் உங்களுக்காக சாம்பார்.
பெப்பர்லாம் தூக்கலா போட்டிருக்காங்க முட்டை தோசையில. இப்ப வந்து 2 முட்டை தோசையோட சாப்பிடும் போது ஃபில்லிங்கா ஆயிடுங்க. 30 ரூபா எடுத்துட்டு வந்தா போதும். இந்த கடையில வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் நல்லா இருக்கு, டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா பூரி கிழங்கு முட்டை தோசை டபுள் எக் போட்டு குடுக்குறாங்க. அது ஒண்ணு சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல் ஆயிடும். அதுக்கு அடுத்தது கார சட்னி பத்தி சொல்லியே ஆகணும். ஹைலைட்டான விஷயம்னா அது கார சட்னி தான். செம்மையா இருந்தது. இதுல என்ன ஒரு ஓரவஞ்சனம் அந்த அக்கா பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேமராமேனுக்கு மட்டும் அந்த கார சட்னி எல்லாம் போட்டு முட்டை தோசை செஞ்சு கொடுத்தாங்க. நான் உடனே அவங்க கிட்ட போய் கேட்டேன், ஏன்னா உங்களுக்கும் ஸ்பெஷலா போட்டு தரேன்னாங்க. எனக்கு வயிற்றுல இடம் இல்லாதனால போதும்னு நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா கோயம்பேடு பக்கம் வந்தீங்கன்னா இந்த அக்கா கடையில வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஒரு முட்டை தோசையும் ஒரு சாம்பார் வடையும் சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லா ஆயிடும். ஒரு 30 ரூபாய்க்கு வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடலாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.